அம்மா மார்க்கெட்ல காராமணி என்ன ரேட்டுக்கு போகுது? 50 வந்து 100 ரூபாய் வரைக்கும் போகுதுப்பா. எப்படி 100 ரூபான்றது என்ன, 50 ரூபான்றது என்ன? அதாவது காய்கறி கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்ப வந்து 100 ரூபாய் போகும். அதிகமா மார்க்கெட்ல காய்கறி வந்ததுன்னா 50, 60, 70 அப்படி போகும். மார்க்கெட்ல அதிகமா இருந்துச்சுன்னா சில நாள் வியாபாரம் ஃபுல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு காய் வந்து 100 ரூபாய்க்கு சொல்ல காய் அதிகமா வராது, கம்மியா தான் வரும். வேற ஜனங்க வந்து தினமும் சாப்பிட கிடையாது, ஒரு நாளைக்கு இது அது மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க காய்கறி. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அந்த டைம்லாம் இது போகாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு, செவ்வாய்க்கிழமை நல்லா இருக்கும், திங்கட்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கும், புதன்கிழமை டவுனாக இருக்கும், வியாழக்கிழமை கொஞ்சம் டவுனாக இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட ஏன் கொஞ்சம் நல்லா இருக்குனாக்கா அன்னைக்கு வந்து இந்த வேலைக்கு போனோம்னா காய்கறி வாங்கி ஸ்டாக் நல்லா இருக்கு. அதுவே வாரத்தில் ஒரு நாளைக்கு காய்கறி வாங்குறவங்க வந்து அன்னைக்கு தான் வாங்குவாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நல்லா இருக்கும். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு டேமேஜ் எல்லாம் எடுத்துட்டு கட்டு கட்டிங்க பொடிங்க சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி 3 கிலோ கட்டணும். ஒரு கட்டு 3 கிலோவா? ஒரு கட்டு வந்து 3 கிலோ, 2.5 கிலோ வந்து 3 கிலோ போடலாம். சரி. 20 ரூபாய் பாசாலும் இவ்வளவு பேர் கட்டு தான் போவோம். 20 ரூபாய் போவோம். அப்போ நாங்க இவ்வளவு பேர் கட்டு தான் போவோம் கட்டுவோம். அப்ப வந்து நிறைய அதிகமா வரும். 10 கட்டு வந்தா கூட எங்களுக்கு வந்து 200 தான் கிடைக்கும். ஒரு கட்டுன்றது 3 கிலோ. அது காட்டுங்க. அப்படி வைங்க. இதான் ஒரு கட்டா? ஆமா. சூப்பர். ஓகே, ஒரு கட்டு 50லேருந்து 100 ரூபா. 3 கிலோ ஒரு கட்டு. 3 கிலோ. ஓகே, ரைட்டு, சூப்பர்.